ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிகே வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, யார் அடுத்த தலைமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு திடீர்னு தூக்கி வாரி போட்டிருக்கலாம். என்னடா அது இப்படி ஒரு கொஸ்டின், அதுவும் மேயர் பிரியாவினுடைய இமேஜை வச்சு இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் இந்த அடுத்த தலைமை, யார் இந்த அடுத்த தலைவர், யார் இந்த அடுத்த தலைவி? ஏன்னா ஒரு 4 நாளுக்கு இந்த சீரியஸ் தான் நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இந்த சீரியஸ் அப்படியே தொடரலாமா, இல்லை வேற யாரை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்கள பற்றி நம்ம பேசவும் போகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட், எதுக்காக இந்த கண்டென்ட், எதுக்காக இந்த சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, எப்பயுமே ஒரு 15லேருந்து ஒரு 20 வருஷம் அரசியல் அப்படின்றத பார்த்தோம்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்றவங்க ரூல் பண்ணுவாங்க. நமக்கு வந்துட்டு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பன்ருத்தி ராமச்சந்திரன் இருக்கார் இல்லையா, அவரை மாதிரியான ஆட்கள் அப்படின்றவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லாக பாலிடிக்ஸில் ரூல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த KN நேரு, பொன்முடி இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸாக பாலிடிக்ஸ்குள்ளே வந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்கெல்லாம் சீனியர் செட்டாக மாதிரி அவங்க பசங்கள்லாம் வந்து அவங்களும் சீனியர் செட்டுக்கு போயிட்டதுனால அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்சியிலையும் யார் வந்துட்டு மக்களுக்கு அதிகமாக அறிமுகமாயிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான். இது வந்துட்டு அவங்களுக்கு செல்வாக்கு அதிகம், இவங்களுக்கு செல்வாக்கு அதிகம், அவங்க நினைக்கிறதா நடக்கும், இவங்க நினைக்கிறதா நடக்கும் அப்படின்றத தாண்டி கட்சியின் மூலியமா யார் பிரபலப்படுத்தப்பட்டிருக்காங்க, யார் அதிகமாக தெரிஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் நம்ம இது பேச போறோம். ஸோ அதனால யார் அடுத்த தலைவர், யார் அடுத்த தலைமை அப்படின்றத நம்ம சிட்டிங் கவர்மெண்டா இருக்கக்கூடிய DMKல இருந்தே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேயர் பிரியா இருக்காங்க இல்லையா, பிரியா ராஜன்ல இருந்து நம்ம இந்த சீரீஸ் அப்படின்றத ஆரம்பிக்கிறோம். அவங்கள பற்றி தான் நிறைய விஷயங்கள் அப்படின்றத பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மேயர் பிரியா ராஜன் இருக்காங்க இல்லையா, சென்னையில் வந்துட்டு மேயராக இருக்கிறது அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சென்னையில் இதுக்கு முன்னாடி மேயராக இருந்தவர்கள்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா பெரிய பெரிய லெவல்ஸில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் நம்ம சிட்டிங் சிஎம்மாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் அவர்களாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் மேயராக இருந்து அடுத்தடுத்த படிக்கட்டுகளில் ஏறி MLA ஆகி அமைச்சர், முதலமைச்சர் அப்படின்ற மாதிரியான இடங்கள்ல இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த வரிசையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மேயர் பிரியா ராஜனும் மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, முதலமைச்சரை பற்றியோ இல்லை துணை முதலமைச்சரை பற்றியோ இவங்களை பற்றி டெய்லி நியூஸஸ் அப்படின்றது வரும். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அமைச்சர்களை பற்றி நியூஸஸ் வருதோ இல்லையோ, பிரியாராஜனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா தினம் ஏதாவது ஒரு நியூஸு, சோஷியல் மீடியாஸில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம கண்ணில் பட்டுரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் சேகர் பாபு இருக்கார் இல்லையா, அவரோட வந்துட்டு ஏதாவது கலா ஆய்வுக்கு போவாங்க. திடுதுப்புன்னு இன்னொரு நாள் பார்த்தோம் அப்படின்னா KN நேரு அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட போட் ரைடு போகிறது. திடுதுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட போறது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான தலைவர்களுடைய தன்னுடைய ஷெட்யூல்ஸ் அப்படின்றத ரொம்ப நெருக்கமா வச்சிருக்கக்கூடியவங்க தான் பிரியா ராஜன். அவங்களுடைய அரசியல் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க தாத்தா இருக்கார் இல்லையா, செங்கை சிவம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ex-MLA-வா இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய பேத்தி தான் பிரியா ராஜன். ஸோ அப்படி இருந்தவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 74வது வார்டில், சென்னை மாநகராட்சியில் 74வது வார்டில் போட்டி போட்டு 6929 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. அப்படி ஜெயித்தவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சேகர் பாபு அவருடைய ஆசீர்வாதம் அப்படின்றது ரொம்ப பெரிய லெவல்ல இருந்துச்சு. ஏன்னா சேகர் பாபு இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு வட சென்னையை சார்ந்தவர். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மேயர் பிரியாவும் வந்துட்டு அந்த வட சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறதுனால சேகர் பாபு அவருடைய பார்வை பிளஸ் ஆசி இது ரெண்டுமே வந்துட்டு பிரியா ராஜனுக்கு விழுந்ததுனால தான் அவங்க மேயர் ஆனாங்க அப்படின்றது அசைக்க முடியாத, தவிர்க்க முடியாத உண்மை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி மேயர் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சும்மா சுறுசுறுப்பா இயங்கினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் வரக்கூடிய கார்களில் தொத்திட்டு போறதா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு இந்த வெள்ளப்பணிகள்லாம் வந்தப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுறுசுறுப்பா வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதா இருந்தாலும் சரி, இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனையெல்லாம் வந்துச்சு இல்லையா, அப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க முடியாம திணறின ஒரு சில விஷயங்களா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா ஒரு சில அரசியல் விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது அரசியல் புதுசெல்லாம் காது போறோம், இந்த மாதிரி வந்துட்டு கை காட்டினவருக்கே தெரியாம கல்லா கட்டிட்டாங்களாமாப்பா, அதனால
கை காட்டினவரே கண்டபடி பிடிச்சி பேசிட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபுக்கும் அவங்களுக்கும் இடையிலேயே வந்த ஒரு சில விரிசல்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அரசியல் களத்தில் தொடர்ந்து பேசப்படக்கூடியவங்க தான் பிரியாராஜன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய அடுத்த தலைவர் மீன்ஸ் ஸ்டெடியாக உடனே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் அந்த மாதிரிலாம் கிடையாது. பப்ளிக் மத்தியில் இப்போ இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களுக்கு அப்புறமா திடீர்னு திமுக இல்லை சென்னை அப்படின்னு சொன்னோம்னா ஞாபகம் வரக்கூடிய சென்னையில் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் பேரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா கூட ஒரு சிலர் திக்குவாங்க. ஆனால் பிரியாராஜனுடைய பேரு எல்லார் மனசுலையும் அவ்வளோ ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிரியாராஜனை பொறுத்த வரைக்குமே அவங்க அடுத்து எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கான். என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, வரக்கூடிய எலெக்ஷன்ல யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமான இடங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவரே பொது வெளியில பொது மேடையிலேயே நின்று கேட்டிருந்தாரு. ஒரு பக்கம் டிவிக்கே, இன்னொரு பக்கம் நாம் தமிழர்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கட்சிகளுடைய வாக்கு வங்கிகள் அதிகமா இருக்கிறதுக்கான காரணம், அவங்களுடைய வாக்கு சதவீதம் ஏறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யங்ஸ்டர்ஸ்க்கு மாவட்ட செயலாளர்கள் பதவி யங்ஸ்டர்ஸ்க்கு போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு தரதுனால ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டையும் பெண்களுடைய ஓட்டையும் அவங்க கவர் பண்றாங்க அப்படின்ற கருத்து கணிப்பு தெரிய வந்ததுனால திமுகலையும் இந்த டைம் யங்ஸ்டர் கிளம்புறங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ரெடியே திமுகல இருந்து மேயர் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிரபலமான ஒரு ஆளாவும் மாறி இருக்கிறதுனால நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஸ்டாலின் அவர்கள், மா சுப்பிரமணியன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிசையில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரியாராஜன் அவர்களும் திருவிக்கானூர்ல போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ் கோட்டா அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுலயா இருந்தாலும் சரி, ஒரு பெண் தலைவர் அதாவது கீதா ஜீவன் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கயல்விழி, அமைச்சர் கயல்விழி இருக்காங்க இல்லையா, கனிமொழி அவர்கள், இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய பெண் தலைவர்கள் தான் திமுக இருக்காங்க. ஸோ அந்த இடத்துலையும் ஸ்பேஸ் கொஞ்சம் காலியா இருக்கிறதுனால அந்த கோட்டாவையும் பயன்படுத்தி பிரியாராஜன் இந்த டைம் சீட்டு வாங்குறது உறுதி அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு சேகர் பாபு அவர்களுடைய அருளும் அதிகமா இருக்கிறதுனால டெஃபினட்டா ஜெயிச்சு எம்எல்ஏ ஆவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே வெளியில சொல்லப்படக்கூடிய நம்ம படித்த விஷயங்களை வச்சு, நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு பேசப்படுறது மட்டும்தான். நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிரியாராஜன் அவர்கள் எம்எல்ஏவா வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கா? அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரியாராஜன் அவர்களுடைய இந்த மேயர் பதவி அப்படின்றதுக்கு இல்லையா, அதை அவங்க சரியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.